ஹே கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற கொரியன் சீரிஸோட பேரு த ட்ரங்க். இப்போ போன நவம்பர்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு சீரிஸ். ரேட்டிங் 7.1 கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸோட ஹீரோ யார் தெரியுமா? காப்ளின்ல வர ஹீரோ. பொதுவாக நிறைய கொரியன் சீரியல் கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி நம்ம பார்த்துருப்போம். கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்து லவ் ஆகி அப்புறம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கடைசியில் சேர்ற மாதிரி முடிப்பாங்க. இப்போ அதே கான்ட்ராக்ட் மேரேஜில் எக்ஸ்ட்ராவாக சைக்கோ த்ரில்லர், ட்விஸ்ட்டு, ரிவெஞ்சுன்னு கொண்டு வந்திருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ட்ராமா. வேற லெவலில் இருந்துச்சு. இந்த சீரீஸ் ஸ்டார்டிங்லேயே மெதுவாக தான் போகும். அப்படியே பார்க்க ஆரம்பித்தா அடுத்து என்ன நடக்கும், ட்விஸ்ட்டு அப்படின்னு ரொம்ப விறுவிறுப்பாக போகும். அதனால கடைசி வரைக்கும் பாருங்கள். மொத்தம் 8 எபிசோட் தான், சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். எபிசோட் ஸ்டார்டிங்கில் டப்புன்னு ஒரு கன் சவுண்ட் கேட்குது. தண்ணிக்குள்ளே ட்ரங்க் பெட்டி ஒன்று மூழ்குது. இந்த ட்ரங்க் பெட்டியிலேருந்து தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். இப்போ அந்த ட்ரங்க் பெட்டி தண்ணிக்கு மேலே வர மாதிரி காட்டுறாங்க. இது யாரோட பெட்டி, இது எப்படி தண்ணிக்குள்ளே போச்சு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நாம் 5 மாதத்துக்கு முன்னாடி போக போகிறோம். ஃபர்ஸ்ட் கேரக்டராக இந்த ட்ராமாவோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. பொதுவாக கொரியன் ட்ராமாவில் கான்ட்ராக்ட் மேரேஜ் எப்படி இருக்கும்? ஒன்று காசுக்காக நடக்கும், இல்லைன்னா அப்பா அம்மா வற்புறுத்தும் போது அவங்களுக்குள்ளேயே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. ஆனால் இந்த சீரியலில் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுறதுக்குன்னே ஒரு கம்பெனி இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு தெரியாம தான். அப்படி இருக்க அந்த கம்பெனிக்கு நம்ம ப்ரொஃபைலை அனுப்பி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணணும்னு கேட்கணும். அந்த கம்பெனியில் தான் நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குறா. அவளோட வேலை என்னன்னா, யாராவது ஒருத்தர் கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு வரும்போது அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்க கூட ஒய்ஃபாக 1 வருஷம் வாழ்வா. 2 பார்ட்டிக்கும் ஓகே அப்படின்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணுவாங்க. இப்போ ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலில் இறந்து போகிறான். ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பான் போல. இப்போ அந்த கான்ட்ராக்ட் அங்கேயே முடியுது. அடுத்த கான்ட்ராக்டுக்காக ஹீரோயின் அவள் கம்பெனிக்கு போகிறா. வெளியில் பார்க்குறது தான் அந்த ஆஃபீஸ் கல்யாண மகால் மாதிரி இருக்குது. ஆனால் உள்ள ஒரு இடத்துல இந்த சிஇஓ மித்த எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்க. ஹீரோயின் டேரெக்டாகவே சிஇஓ கிட்ட தான் பேசுகிறா. அதுவும் அடுத்த கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு சிஇஓவும் கேட்குறாங்க, பிரேக் வேணாமா, வெக்கேஷன் வேணும்னா எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு. ஆனால் ஹீரோயின் வேணான்ட்டா. நம்ம ஹீரோயினை பார்த்தா ரொம்ப அமைதியாக அதிகமாக பேச மாட்டேங்கிறா. மூஞ்சி எப்போவுமே கொஞ்சம் சோகமாகவே தான் இருக்குது. இப்போ ஹீரோயினுக்கு அடுத்த மேரேஜ் யார் கூடன்னு சிஇஓ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, இந்த ட்ராமாவோட ஹீரோவே தான். பொதுவாக நல்லா மேட்ச் ஆகிற ப்ரொஃபைலை தான் பார்த்து கொடுப்பாங்களாம். ஆனால் இந்த வாட்டி ஹீரோயினோட ப்ரொஃபைலுக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாத ஆளாக தான் ஹீரோ இருக்கான். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண கல்யாணம் மாதிரி இது இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்ற மாதிரி சிஇஓ சொல்கிறாங்க. அப்படியே அங்கே நம்ம ஹீரோவை கட்டாங்க. ஹீரோ இப்போ தன்னோட வாழ்க்கையில் ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கான். ஏன்னா இப்போ தான் டிவோர்ஸ் ஆகிருக்கு. ட்ரக்ஸும் எடுத்துப்பான் போல. நைட்டு எப்போவுமே ஒழுங்காக தூக்கம் வராது. இன்சோம்னியா இருக்குது. இன்றைக்கி நேரத்தில் 20 வருஷமாக இன்சோம்னியா இருக்குது. அதுக்கு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் தூக்க மாத்திரைலாம் போட்டாலுமே தூக்கம் வர்றது கிடையாது. அப்படியே தூக்கம் வந்தாலும் எப்போவுமே கெட்ட கனவு தான் வரும். இப்படி நம்ம ஹீரோவோட வாழ்க்கை மோசமாக போயிட்டு இருக்கும்போது ஏன் கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு அப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஹீரோ ரொம்ப பணக்கார ஆள். வீடு செம்ம பெருசாக இருக்கும். வீட்டுக்கு நடுவில் ஹாலில் ஒரு பெரிய லைட் இருக்கும். இந்த சாண்டிலியர்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம ஹீரோக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. ஒரு பெரிய கம்பை வச்சு அந்த லைட்டை ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது ஒய்ஃப்ன்ற காலர் ஐடியிலேருந்து கால் வருது. டிவோர்ஸ் ஆகிட்டுல, எக்ஸ் ஒய்ஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தான் இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணும்போது இந்த லைட் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லியிருந்திருக்காங்க. எனக்கு அந்த லைட் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, அப்புறம் அவ்வளோ பெரிய வீட்டில் அந்த இடத்துல வேற எதை மாட்ட முடியும்? அது மட்டும் இல்லாமல் உன் அப்பாவுக்கு அது ரொம்ப பிடிச்சது, இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு அவங்க அப்பா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது போல. அப்பாவுக்கு பிடிச்சதுன்னு சொல்லும்போது தான் இவருக்கு இன்னுமே பிடிக்காம போகுது. சரி, நான் வேற ஏதாவது ஒரு பீஸ் பார்த்து மாட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பேசினவங்க காலை கட் பண்ணிட்டாங்க. அப்போதே சொன்னேன்ல, ஹீரோ ரொம்ப பணக்கார ஆள்னு. காரே எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் ஒரு காரை செலக்ட் பண்ணி பார்க்கிங்லேருந்து வெளியில் கிளம்ப கரெக்டாக ஹீரோயின் அவள் லக்கேஜோட அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறா. கிளைண்ட் ப்ரொஃபைலை கொடுத்ததுமே வேலைக்கு வந்துட்டா. ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு ட்ரங்க் பெட்டி ஏருக்குள்ள மூழ்குச்சுல, அந்த பெட்டி தான் இப்போ ஹீரோயின் வச்சிருக்கா. இந்த பெட்டியில இருந்து தான் கதையே ஆரம்பிக்கும். அங்கே வீட்டை விட்டு கிளம்பின ஹீரோ ஒரு பில்டிங்கில் போய் காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே போகலான்னு பார்க்கும்போது அவனை தேடி 2 டிடெக்டிவ் வந்திருக்காங்க. எதுக்குடா வந்திருக்காங்கன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ட்ரக் யூஸ் பண்ணி போலீஸ்கிட்ட மாட்டியிருக்கான். அதுவும் 17 வயசுல. நேற்று ஏதோ ஒரு கிளப்ல பிரச்சனை ஆனதுமே ஹீரோ அதில் சம்மந்தப்பட்டிருப்பானோ என்னன்னு விசாரிக்க வந்திருக்காங்க. அதுவும் அவனோட யூரின் சாம்பிளெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட நிறைய காசு இருக்கு.
ஆனால் ஒரு சின்ன மியூசிக் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான். அது அவனோட ஃப்ரெண்டு கம்பெனி. அந்த கம்பெனியில் கூட ஹீரோவுக்கு தான் 90% ஷேரு, ஃப்ரெண்டுக்கு 5% தான். காசு நிறையா இருக்குது, சும்மா ஏதாவது வேலை பார்க்கணுமேன்னு பார்த்துட்டு இருக்கான். இப்போ நமக்கு லீசோன்னு ஒரு லேடியை கட்டுறாங்க. இவ தான் நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப். இந்த லீசோ ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணதுமே தன்னை விட கம்மி வயசு இருக்க ஒரு பையனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. அதே மாதிரி ஹீரோவோட ப்ரொஃபைலை அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுற கம்பெனிக்கு கொடுத்து மேரேஜ்க்கு அப்ளை பண்ணதும் இந்த லீசோ தான். ஹீரோக்கு அந்த மேரேஜ்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ அந்த லீசோ ஹீரோவை டின்னருக்கு கூப்பிட்டு 1 வருஷம் தான் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி நினச்சிக்கோ, கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இருந்துட்டு என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்துருக்கான், அதையும் கொடுக்குறான். இவங்க 2 பேருக்குமே ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பழக்கம். இந்த லீசோக்காக ஹீரோ ஃபாரினில் படிக்க வேண்டியதெல்லாம் விட்டுட்டு ஒன்றாவே இருந்திருக்கான். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரில, அந்த அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ஹீரோவே இப்போ கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண சொல்லுது. ஹீரோவும் எதுக்கு என்ன நீ இப்படி தண்டிக்கிறேன்னு கேட்கும்போது நான் உன்னை தண்டிக்கிறேன்னா எனக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யோசிக்கிறா. என்னெல்லாம் நமக்கு தெளிவாக காட்டல. இந்த லீசோ ரொம்ப அடிபட்டு ஸ்ட்ரெச்சரில் படுத்திருக்கா. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி மட்டும் காட்டுறாங்க. இப்போ லீசோ ஹீரோ கிட்ட நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலனா நாம் 2 பேருக்கும் இதோட அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, நான் கிளம்புறேன்னு எந்திரிச்சு போயிட்டா. நம்ம ஹீரோக்கு லீசோ இல்லாமல் வாழவே முடியாது போல. இப்போ அப்படியே ஃபாலோ பண்ணி அவன் வீட்டு பக்கத்துலேயே போயிட்டான். லீசோவோட ஹஸ்பண்ட் நல்ல ஹேண்ட்ஸமாக வயசு கம்மியான பையனா அழகா இருக்கான். அவன் லீசோவை பாசமாக வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போக இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு வெறுப்பாகுது. அவங்க 2 பேரும் உள்ளே போனதுமே ஹீரோ மெதுவாக லீசோவோட கார் பக்கத்தில் போகிறான். ஹீரோ அப்போ இந்த லீசோவை பார்த்து பேசிட்டு இருந்தப்போ ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பான்ல, அது இப்போ லீசோ கார் பின்னாடி சீட்டில் இருக்கு. நம்ம கொடுத்த கிஃப்டை இப்படி அலட்சியமாக வச்சுட்டு போயிட்டாலேன்னு ஹீரோக்கு வெறியாகி கால் பண்ணுறான். உள்ள வீட்டுக்குள்ளே போன லீசோ புது ஹஸ்பண்ட் கூட அஜால் குஜால் பண்ணிட்டு இருக்கு. ஃபோன் வேற சைலண்ட்ல இருக்குது. ஹீரோ கால் பண்ணது கேட்கவே இல்லை. ஹீரோவும் நிறைய வாட்டி கால் பண்ணிட்டு எடுக்கவே இல்லைன்னதும் செம்ம கோவமா ஒரு சின்ன சிலிண்டர் மாதிரி இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து லீசோ கார் கண்ணாடியை உடச்சிட்டான். கார் வேற வீவின்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. பக்கத்துல போலீஸ் வேற ரோந்து பண்ணியில இருந்திருப்பாங்க போல. அப்படியே ஹீரோவை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் இவனை ஏதோ அந்த காரை திருட ட்ரை பண்ற மாதிரி நினைச்சிட்டு விசாரிக்க ஹீரோ வேற வாயவே திறக்க மாட்டேங்கிறான். போலீஸும் லீசோக்கு கால் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அவன் இன்னுமே கால் அட்டன் பண்ணல. ஹீரோவும் வாயை திறக்காததுனால போலீஸ்காரத்து என்ன பண்ணனே தெரியல. ஹீரோவை ஸ்டேஷன்லயே உட்கார வச்சிருக்காங்க. அந்நேரம் கரெக்டா நம்ம ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு வந்து ஹீரோ பக்கத்துல நின்றுக்கிட்டு நான் தான் இவரோட ஒய்ஃப்னு சொல்ல, எது ஒய்ஃபா அப்படின்னு ஹீரோவே ஷாக்கா பார்க்க அப்போன்னு கரெக்டா லீசாவும் கால் அட்டன் பண்ணி போலீஸ் கிட்ட பேசிட்டா. அவளோட கார் சாவி காணாம போச்சுனும் அவளே தான் ஹீரோவை கார் கண்ணாடியை உடைக்க சொல்லி சொன்னதாகவும் போலீஸ் கிட்ட சொல்லி சமாளிச்சிட்டா. அதனால இப்ப போலீஸ் ஹீரோவை விட்டு தானே ஆகணும். ஹீரோயினும் சரி அப்ப நான் இவரை கூட்டிட்டு போலாமான்னு போலீஸ் கிட்ட கேட்டுட்டு வாங்க வீட்டுக்கு போலான்னு ஹீரோவை பார்த்து சொல்றா. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம பார்த்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் சீன்ல புல்லட் சவுண்ட் கேட்டுச்சுல, அப்புறம் தண்ணிக்குள்ள ட்ரங்க் பட்டி ஒன்று மூழ்குச்சா, அது எல்லாமே ப்ரெசென்ட்ல நடந்துட்டு இருக்கு. இப்போ நாம பார்த்துட்டு இருக்க இந்த கதை 5 மாசத்துக்கு முன்னாடி நடக்கிறது. இந்த சீரியல் எப்படிதான் கதை போகும், 5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கதை தான் பெருசா வரும். நடுவுல ப்ரெசென்ட்ல நடக்கிற சின்ன சின்ன சீன்ஸ் வரும். இப்போ ப்ரெசென்ட்ல நடக்கிற ஒரு சீனை காட்டுறாங்க. அந்த ட்ரங்க் பட்டி மூழ்கினது ஒரு ஏரியில. அந்த ஏரிக்கு போலீஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஏரி பக்கத்துல ஒரு போட் ஹவுஸ் இருக்கும். ஒரே ஒரு ஆள் மட்டும் போற மாதிரி ஒரு போட் இருக்கும்ல, அது ஒண்ணு ஏரி ஓரமா நிக்குது. அது ரத்தக்கரை வேற இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஏரி பக்கத்துல ட்ரங்க் பட்டியும் கிடைச்சிருக்கும். இது எல்லாத்தையுமே போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏரி பக்கத்துல உள்ள போட் ஹவுஸ்ல மட்டும்தான் சிசிடிவி கேமரா இருக்கு. அதோட ஒயரையுமே யாரோ கட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதனால எந்த ஃபுட்டேஜுமே ரெக்கார்ட் ஆகல. ட்ரங்க் பட்டி ஒன்று கிடைச்சதுல அதோட விலை என்ன தெரியுமா, 30 லட்சமா. இந்த லிமிடெட் எடிஷன்ல ஷர்ட்டு பேகு ஷூலாம் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள பீஸ் இது. கொரியாலேயே மொத்தம் 3 தான் இருக்கான். இதுக்குன்னு ஒரு சீரியல் நம்பர் உண்டு. அதனால அதை வச்சு இது யார் வாங்கிட்டு போனாங்கன்னு கடையில விசாரிக்கலாம் அப்படின்னு டிடெக்டிவ் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே திரும்ப அந்த 5 மாசத்துக்கு முன்னாடி உள்ள சீனுக்கு வந்துட்டோம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோவை விட்டுட்டாங்க. அவன் வெளியே வந்து ஹீரோயின் கிட்ட உனக்கு இப்ப நான் தேங்க்ஸ் சொல்லணுமா இல்ல இதுவும் வேலையில ஒண்ணா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா கேட்க, தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி நான் வீட்டுக்கு போறேன், போலீஸ் தான் டேரக்டா ஸ்டேஷனுக்கு என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க, நான் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன், நீ எப்படியாவது வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு முன்னால போக
நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி இவனோட வீட்டில் இருந்து தானே வந்தா, அங்கதான் எக்கச்சக்க கார் வச்சிருந்தான்ல, அதுல ஒன்னதான் எடுத்துட்டு வந்திருப்பா போல. இப்ப ஹீரோ டாக்ஸிக்காண்டி நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கார்ல வந்து ஏறுங்க அப்படின்னு கூப்பிடும்போது ஹீரோக்கு கொஞ்சம் காண்டா இருக்குது. ஆல்ரெடி இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் இஷ்டம் இல்லையா, ஹீரோயின் வேற திடீர்னு வர்றா, அவனோட காரை வேற கேட்காம எடுத்திருக்கா, தன்னை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃபீல் பண்றானோ என்னவோ. வேணும்னே ஹீரோயினை அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கல்யாணம்லாம் பண்ணி காசு சம்பாதிக்கலாமா, இந்த வேலை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினுக்கும் நம்மளை அசிங்கப்படுத்த தான் இப்படிலாம் கேட்குறான்றது புரியுது. ஹீரோவை பார்த்து ஒரு லுக்கை விட்டுட்டு அது ஒரு கல்யாணத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்ல இப்போ 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோயின் அப்போவே வீட்டுக்கு வந்துட்டதாகவும் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமில் தங்கிக்க போகிறதாகவும் சொல்லிட்டு தூங்க போயிட்டா. ஹீரோக்கு என்னடா இது, நம்மளோட வீட்டுக்குள்ளே வந்து அவள் வீடு மாதிரி அதிகாரம் பண்ணுறாளேன்னு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அப்புறம் நைட்டு தூங்க போயிட்டான். தூக்கம் வரவே இல்லை, அதனால கொஞ்சம் தூக்க மாத்திரை எடுத்து போட்டுட்டு தூங்கலான்னு போனா கொஞ்சமா தூக்கம் வந்துருச்சு. அந்நேரம் ஏதோ உருட்டுற சத்தம். சரி எங்கன்னு போய் பார்த்தா கிச்சன்ல ஒரு அம்மா ஃப்ரிட்ஜில் இருந்து என்னமோ ரொம்ப நாளா பட்னியா இருந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பக்கத்திலே உட்காந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஹீரோவை கிராஸ் பண்ணி அப்படியே போறாங்க. அடுத்து பார்த்தா அந்த அம்மா கையில ஒரு கத்தி எடுத்துட்டு பெட்ல தூங்கிட்டு இருக்க ஒரு ஆளை குத்த போயிட்டாங்க. ஹீரோ தான் வந்து தடுக்கிறான். தடுத்துட்டு அந்த லேடி அம்மான்னு கூப்பிடுறான். இல்லம்மா நீங்க இது செய்யக்கூடாது அப்படின்னு அழுகுறான். இப்பதான் தெரியுது இது அவனுக்கு வந்த கனவு. ஒழுங்கா தூக்கமே வராது, தூக்கம் வந்தாலும் இப்படி கனவு தான் வருது. இப்படியே நைட்டு ஓடிட்டு காலையில எழுந்து கிளம்பி வேலைக்கு போகலான்னு வரும்போது டைனிங் டேபிளில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. ஹீரோயின் தான் ரெடி பண்ணுது. அவள் அப்படியே ரொம்ப கேஷுவலாக நஜ ஒய்ஃப் மாதிரியே சீக்கிரம் எழுந்துட்டீங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட ஹீரோ அப்படியே தெனாவட்டா வந்து சேரில் உட்கார. ஹீரோயின் இன்னைக்கு மீன் வச்சு சமைச்சிருக்கா, அதுவும் ஹீரோவுக்கு பிடிக்கும்னு எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுட்டு தான் சமைச்சிருந்திருக்கா. ஆனால் அவன் வேணும்னு எனக்கு மீன் பிடிக்கும் தான், ஆனால் நீ சமைச்சதுலேருந்து கேவலமாக ஒரு ஸ்மெல் வருது, எனக்கு பசியெல்லாம் போச்சு அப்படின்னு நினச்சி போயிட்டான். நீ போனா போடான்னு அவன் கிளம்பவுமே ஹீரோயின் சாப்பிட்டு இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்க்கு போகிறா. அது கொஞ்சம் பழைய பில்டிங் மாதிரி தான் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டில் அவளுக்குன்னு ஒரு ஃப்ளாட் இருக்குது, அது உள்ளே போகிறா. இதுதான் இவளோட வீடாக இருக்கும் நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது யாரோ கதவை திறக்க ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. போய் பார்த்தா ஒரு லேடி வெளியே நிற்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட ரொம்ப உரிமையாக பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் பேசுறதை வச்சு தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. இப்போ ஹீரோயின் வந்த இந்த ஃப்ளாட் அவளோடதே கிடையாது. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி போனா அவளோட பாய் ஃப்ரெண்டோட தான். அப்போ போனவன் இன்னுமே வரல. ஆனால் இவன் மட்டும் இந்த ஃப்ளாட்டுக்கு அடிக்கடி வருவா, நல்லா க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுப்பா. அங்கே ஒரு மீன் தொட்டி வேற இருக்கும், அதில் 2 கோல்டன் ஃபிஷ் இருக்கு. இப்போ ஒரு லேடி வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட தான் இந்த மீனெல்லாம் பார்த்துக்க சொல்லியிருந்திருக்கா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவன் தான் கால் பண்ணியிருக்கா. கால் பண்ணி அவன் வெளியே வந்துட்டான்டி, எப்படி மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தானே தெரியல, அவன் கடைசி வரைக்கும் அங்கேயே தான் கடந்து சாமான்னு நினைச்சேன், இப்போ எப்படி வெளியே வந்தான்னு தெரியல அப்படின்னு ஒருத்தனை பற்றி பேசுகிறாங்க. இந்த விஷயத்த கேட்டதுமே ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயம் வருது. இப்போ அவன் எங்கே இருக்கான்னு கேட்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்போ தான் அவனை பார்த்துருப்பா. ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். ஆனால் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு திரும்புறதுக்குள்ளே எங்கே போனானே தெரியல. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நீ எதுவும் பயப்படாத, அவன் எப்படி வெளியே வந்தா என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன்னு சொல்கிறா. அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் லிஃப்ட்ல போயிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கா என்னன்னு தெரியல. லிஃப்ட்டுக்குள்ள போனதுமே ரொம்ப கஷ்டப்படுறான், அப்படியே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. அவன் வர வேண்டிய ஃப்ளோர் வந்ததுமே வேகமா லிஃப்ட்டை விட்டு ஓடுறான். இப்போ எங்க வந்திருக்கான்னு பார்த்தா அவனோட எக்ஸ் ஒய்ஃப் லீசோ இருக்கால, அவளை பார்க்க தான். இந்த லீசோ இன்ஜினியரிங் டிசைன் அதெல்லாம் பண்ணுவா, ஆர்கிடெக்டா இருக்கா. இப்போ ஹீரோ அவளை வந்து பார்த்து கார் கண்ணாடியை உடைச்சதுக்கு சாரி கேட்டுட்டு போலீஸ் கிட்ட போய் சொன்னதுக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புது கார் வாங்கி தரவா என்னன்னு கேட்குறான். அவ அப்படியே பார்க்குறா, காசு வச்சிருக்கேன்னு கேட்குறியாடா அப்படின்ற மாதிரி. அப்புறம் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, ஒய்ஃப் கூட எப்படி போகுது அப்படின்னு விசாரிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு போகிறதுக்கு திரும்ப லிஃப்ட்ல ஏறுறாங்க. இப்பவும் ஹீரோவுக்கு பயமாக தான் இருக்கு. லீசோ அதை பார்த்துட்டு அதான் நான் அவன் கூட இருக்கேன்ல, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. உடனே இந்த லீசோ அச்சோ கார் சாவி ஆஃபீஸில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போக பார்க்க ஹீரோ டக்குன்னு கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்துட்டு நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, நீ திரும்ப வந்துரு, நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரொம்ப பாவமாக கேட்குறான். ஆனால் அதுக்கு இந்த லீசோ நீ செத்தனா கூட எனக்கு இப்போ சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாயிட்டு சோகமாவே காரை ஓட்டிட்டு போயிட்டு வீட்டில் காரை பார்க் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துருக்கான். அப்போ ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. அட்டன் பண்ணா ஹீரோயின் தான். பார்க்கிங்லேயே நின்றுட்டு ஏன் உள்ள வராம இருக்கீங்க, வெளியில வாங்க சமைச்சு வச்சிருக்கேன்னு கூப்பிடுறா. இவனும் சரி போய் சாப்பிடுவோன்னு டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு ஒரு வாய் வைக்கிறான். சாப்பாடு நல்லா தான் இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்குன்னு அவகிட்டையும் சொல்லிட்டு
இந்த கல்யாண கான்செப்ட்லாம் எப்படி, காஸ்ட்லியான வீட்டு வேலைக்காரி மாதிரியா, மித்த அடல்ட் விஷயங்கள்லாம் உண்டா அப்படின்னு ஹீரோயினை கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி கேட்குறான். ஹீரோயின் இதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி இல்லை. அவனும் சரி இவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ரூமுக்கு தூங்க போயிட்டான். இப்போ நைட் 2:30 ஆகுது. கரெக்டாக 2:30க்கு தான் இவனுக்கு முழிப்பே வரும். அந்நேரம் ஏதோ டிவி சவுண்ட் கேட்குது. நேற்று கனவுல ஃப்ரிட்ஜில் இருந்து சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுல்ல, இன்னைக்கு டிவியா அப்படின்னு அவனும் மெதுவாக போய் பார்க்குறான். அம்மா தான் டிவி பார்ப்பாங்கன்னு நினச்சா அம்மா இல்லை, ஹீரோயின் தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. இது கனவு கிடையாது, நிஜத்துல தான் நடக்குதுன்னு இப்போதான் அவனுக்கும் புரியுது. ஹீரோயின் கிட்ட இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, மணி 2 அப்படின்னும் போது, அச்சச்சோ சவுண்ட் அதிகமாக இருந்துச்சா, உங்களை நான் எழுப்பிட்டேனா, முக்கியமான மேட்ச் அதான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, உன் ரூம்ல ஒரு டிவியை வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு கோவப்படுறான். அவன் டிவி ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு கேட்க ஹீரோக்கு செம்ம கோவம். அது என்ன கல்யாணம், உங்க சிஸ்டமே கேவலமா இருக்கு, எனக்கு இன்சோம்னியா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வரலையான்னு கத்த ஹீரோயின் கூலா, அதெல்லாம் ஃபைல்ல பார்த்தேன், இன்சோம்னியா இருக்கு, ட்ரக்ஸ் எடுத்துக்காம உங்களால எதுவுமே பண்ண முடியாது, சரி எப்படியும் இப்போ தூக்கம் வரப்போறது இல்ல, வாங்கல வந்து என் கூட மேட்ச் பாருங்கன்றா. மனுஷன் வெறி ஆயிட்டான். அவ இன்னும் சும்மா இருக்காம வாங்க வந்து உட்காருங்க, நான் கீழே போய் பீர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கீழே கிச்சனுக்கு போக பாதி தூக்கத்தில் எந்திரிச்சதுனால ஹீரோக்கு செம்ம தலைவலி. அவனும் கிச்சனுக்கு போக ஸ்டெப்ஸ்ல இறங்க அங்கதான் சீலிங்ல அந்த பெரிய லைட் தொங்கும். அதோட லைட் வேற ரொம்ப பிரைட்டா இருக்கு. அவனுக்கு ஒரு செகண்ட் தலையே சுத்துற மாதிரி இருக்கு. சரின்னு கீழே இறங்கி வந்தா ஹீரோயின் ஃப்ரிட்ஜ்ல இருந்து 2 பீர் கேன் எடுத்துட்டு வந்து ஒன்ன ஹீரோக்கு கேட்ச் போடுறா. சோதிக்கிறாளே அப்படின்னு அந்த கேனை கேட்ச் பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு நீ இங்க இருந்து போயிரு, வேற எங்கேயாவது தங்கிக்கோ, நான் உன் கம்பெனி கிட்ட சொல்ல மாட்டேன், இந்த 1 வருஷம் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க ஏன் அப்படி கஷ்டப்படுறீங்க, எப்பவும் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க, நான் இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்காதீங்கன்னு சொல்ல, இவ இங்க இருந்து போக மாட்டா போலன்னு ஹீரோக்கு கோவம் வந்து கையில இருந்த பீர்க்கான அந்த லைட்டு மேலேயே தூக்கி அடிச்சிட்டான். அது வர சலசல சத்தத்தோட ஆட ஆரம்பிச்சிச்சு. அவ ரொம்ப பயந்துட்டா. தூக்கி எறிஞ்ச அந்த பீர்க்கன் லைட்டுக்கு நேரம் கீழே தரையில கிடக்குது. அதை போய் இவன் எடுக்கலான்னு போகும்போது மேலே கிடக்குற லைட்டு கண்ணாடி லைட் தானே, பீர்க்கானை தூக்கி அடிச்சதுல சில பார்ட்ஸ் உடஞ்சி தொங்கி கரெக்டா இப்பதான் அவன் தலையிலே விழ வருது. அவனும் பயத்துல கண்ணை முடிக்க டப்பு டப்புன்னு தரையில தான் வந்து விழுது. அவன் மேல எதுவுமே படுற மாதிரி இல்லை. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் 2 கையையும் வச்சு பிளாக் பண்ணி அவன் மேல படாம பண்ணிட்டா. இப்ப அவ கையில கட்டாயி ரத்தம் ஒழுகுது. இப்ப அப்படியே இங்க நிறுத்தி பிரசன்ட்டுக்கு போறோம். அங்க டிடெக்டிவ்ஸ்க்கு ட்ரங்க் பட்டி கிடைச்சதுல அதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ட்ரங்க் பட்டி யாரோடதுன்னு கண்டுபிடிச்சாங்க போல. ஹீரோவை கூப்பிட்டு இந்த ட்ரங்க் பெட்டியோட சொந்தக்காரங்களுக்கு நீங்க என்ன வேணும் அப்படின்னு விசாரிக்க, நான் அவளோட ஹஸ்பண்ட்னு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. ஹீரோயினுக்கு இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்ல காதல் மலருமா, அந்த ட்ரங்க் பெட்டி அந்த தண்ணிக்குள்ள எப்படி போச்சுன்றதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.